வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, களஞ்சியம் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா ஓய்வூதியர்கள் இந்த களஞ்சியம் ஆப்ப எப்படி யூஸ் பண்ணலாம்? எப்படி லாகின் பண்ணலாம்? அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். அது என்ன களஞ்சியம் ஆப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தமிழ்நாடு அரசிலிருந்து ஓய்வு பெற்று, ஓய்வூதியம் அல்லது குடும்ப ஓய்வூதியம் பெற்று வர ஒவ்வொரு ஓய்வூதியர்களும் தங்கள் தங்கள் ஓய்வூதியம் பற்றிய விவரங்கள் அடங்கிய ஒரு எளிமையான அப்ளிகேஷன் தான், மொபைல் அப்ளிகேஷன் தான் இந்த களஞ்சியம் ஆப். இந்த ஆப் மூலியமா நீங்க உங்க வீட்ல இருந்துகிட்டே உங்க ஃபோன் மூலியமா நீங்க எவ்வளோ பென்ஷன் வாங்குறீங்க அப்படிங்கிற பென்ஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பென்ஷன் ட்ரான் பர்ட்டிகுலர்ஸ் ஒரு இயர் ஃபுல்லாவே நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபார்ம் 16 ஐடி பே பண்றீங்கல்ல, அதுக்கான ஃபார்ம் 16 அந்த ஆப் மூலியமா நீங்க வீட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமா சொல்ல போனோம்னா, நீங்க நேர்காணல் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குல்ல, ஒவ்வொரு வருடமும் கருவூலம் சென்று நேரடியாக நேர்காணல் மஸ்டரிங் பண்ணுவீங்கல்ல, அத இந்த ஆப் மூலியமா நீங்க வீட்ல இருந்துகிட்டே பண்ணிக்க முடியுங்க. இதுல இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அது ஒண்ணொண்ணத்த பத்தியும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல்ல நீங்க உங்க ஃபோன ஓப்பன் பண்ணிக்கிட்டு, அதுல Play Store இருக்கும்ல, அதுல போயிட்டு களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. களஞ்சியம் டைப் பண்ணீங்கன்னா, அதுல களஞ்சியம் ஆப் அப்படின்னு காட்டும் பாருங்க. மாரி போட்டிருக்கும். அத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அத இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், அதில லாகின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த லாகின் பேஜில எம்ப்ளாயி, பென்ஷனர், கெஸ்ட்டுன்னு இருக்கும். நீங்க பென்ஷனர் அப்படிங்கிற அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில இதில உங்களுடைய பிபிஓ நம்பர் கேட்கும். அந்த பிபிஓ நம்பர் எப்படி டைப் பண்ணணும்னா, முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் இருக்கும் பாருங்க. ஆர்ஓசிஓ போட்டிருக்கும். அந்த ஆர்சி ஏதாவது ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க போட்டுட்டு, அதுக்கப்புறம் கன்டினியூஸா என்ன நம்பர் இருக்கோ, அந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு டேப் வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய லிங்க் ஆகிருக்கும்ல ஃபோன் நம்பர், ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்கள்ல ட்ரெஸரியில் உங்களுடைய ஃபோன் நம்பர், அது இங்கே டிஸ்ப்ளே ஆகுங்க. இங்கே டிஸ்ப்ளே ஆகிடுச்சுன்னா, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருங்க. அந்த ஓடிபியை நீங்கள் இதில் ஃபீட் பண்ணீங்கன்னா, நியூ பின் கேட்கும் உள்ளே போயிட்டு. நம்ம எளிதாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அதில் 4 டிஜிட்டில் ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கிட்டு, அதே தான் கீழேயும் கன்ஃபார்ம்னு சொல்லி கேட்கும். அதுலேயுமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகிடுங்க. இன்கேஸ் உங்களுடைய மொபைலுக்கு ஓடிபி வரலங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர் அதில் டிஸ்ப்ளே ஆகுது பாருங்கள், அதில் இருக்கிற கடைசி 4 டிஜிட் இருக்குது பாருங்கள், உங்கள் ஃபோன் நம்பரோட கடைசி 4 டிஜிட், அதை நீங்கள் ஓடிபியாக ஃபீட் பண்ணுங்கள். ஃபீட் பண்ணினாலும் லாகின் ஆகிக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் அது ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதோட லிங்க் ஆகாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப்பு. அதனால் சம்டைம்ஸ் ஓடிபி வராத சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஃபோனோட கடைசி 4 டிஜிட் நம்பர், அந்த ஃபோன் அதில் டிஸ்ப்ளே ஆகணும். அதான் முக்கியமான விஷயம். இன்கேஸ் உங்கள் ஃபோன் நம்பர் அதில் டிஸ்ப்ளே ஆகலைன்னா மேலே காட்டும், உங்களுடைய ஃபோன் நம்பர் இதில் லிங்க் ஆகலை அப்படின்னு. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கு பாருங்க, லாகின் வித் பாஸ்வேர்டு அப்படின்னு, அந்த இடத்துல அந்த பட்டன் மாதிரி இருக்குல்ல, அந்த நவுத்திட்டிங்கன்னா, அதை டிச் பண்ணிங்கன்னா, அடுத்தது பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டுங்கிற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கண்டினியூஸாக டைப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 09 05 1965 இப்படி கண்டினியூஸாக எந்த ஹைஃபனும் எந்த பாரும் போடாமல் கண்டினியூஸாக டைப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது பாஸ்வேர்ட்ஸ் ரீசெட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு அதில் போடுங்க. இல்லைங்க எனக்கு பாஸ்வேர்டும் மறந்துடுச்சு, என்னோடய டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டும் ஓப்பன் ஆகலைன்னா, நான் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு உள்ளே போய்க்கலாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூ பின் கேட்குங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி 4 டிஜிட் நம்பர் ஏதாவது ஒன்று அதில் நீங்கள் மேலேயும் கீழேயும் கொடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எகைன் நீங்கள் எக்ஸிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பின்னை போட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாங்க. சரிங்க, இப்படி தாங்க இந்த ஆப்பை நம்ம லாகின் பண்ணணும். இதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் இதில் லிங்க் பண்ணாத பட்சத்தில் உங்களுடைய ஃபோன் நம்பரை இதில் நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அந்த இடத்துல மெயில் ஐடி, அட்ரஸ் ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே அப்ளை கொடுத்துட்டு கீழே அட்ரஸ் ஃபோன் நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே கேட்கும். அது கூட அட்டாச் பண்ணணும். அதுக்கு அவங்க அட்ரஸுக்கு ஆதார் கார்டு ப்ரூஃப், அது 1 MB சைஸ்க்குள்ளே இருக்கிறதா நீங்கள்
அதையும் அட்டாச் பண்ணி கீழே அப்ரூவல் குரூப்னு ஒன்று காட்டுங்க. அது இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இப்போ தான் ஆப் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் மொபைல் நம்பரை வந்து அப்டேட் பண்ண வேணாங்க. அட்ரஸும் அப்டேட் பண்ண வேணாங்க. ஏன்னா அந்த அப்ரூவல் குரூப் வந்து ரெகுலேட் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி நம்ம பென்ஷன் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் பென்ஷன் ரிப்போர்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அந்த ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பென்ஷன் ஸ்லிப்புன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி எந்த இயரோட எந்த மாதத்தோட பென்ஷன் ஸ்லிப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே காட்டுங்க. அதுக்கு கீழே இருக்கிற டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டவுன்லோட்ஸில் போய் டவுன்லோட் ஆகி உட்காந்துருங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஜிப் ஃபைலாக இருக்குங்க. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பிடிஎஃப் ஆகிடும். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப்க்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்குங்க. அந்த பாஸ்வேர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டேட்டா பர்த் தான் கண்டினியூஸாக டைப் பண்ணணுங்க. டேட்டா பர்த் எப்படி டைப் பண்ணணும்னு தெரியுங்களா? ஏற்கனவே சொன்னேன்ல, அதே மாதிரி தாங்க. 09/05/1962 நடுவில் எந்த ஹைஃபனோ பாரோ எதுவுமே போடக்கூடாதுங்க. போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இதுதாங்க உங்களுடைய பென்ஷன் ஸ்லிப்பு. இது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம 1 இயர் ஃபுல்லாகவே, ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஃபுல்லாகவே நம்ம பேரண்ட் பர்டிகுலரும் டவுன்லோட் பண்ணிக்க முடியுங்க. அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதெல்லாம் இன்னும் எனேபிள் ஆகலைங்க. ஃப்யூச்சரில் எனேபிள் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 16 அதுவுமே இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இதில் இன்னும் முக்கியமான விஷயம் சொன்னால் பார்த்தீங்களா, உங்களுடைய மஸ்டரிங், நீங்கள் எப்போ நெக்ஸ்ட்டு மஸ்டரிங் பண்ணுங்கிற டீட்டெயிலுமே இதில் டிஸ்பிளே ஆகுங்க. இதில் காட்டும். இந்த ஆப் மூலயமா நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய மஸ்டரிங்குமே இதில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன் இப்போ எனேபிள் பண்ணி வைக்கலைங்க. எனேபிள் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு எகைன் நான் ஒரு வீடியோ போடுறேன். அதில் எப்படி நம்ம மஸ்டரிங் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேங்க. அது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருங்க. கண்டிப்பாக நான் வந்து பென்ஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோ இந்த யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு தாங்க இருப்பேன். தேங்க்யூ.